வெல்கம் டு நல்ல அண்ணாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம முந்திரி கொத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கிலோ வெல்லமும் எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு நல்லா கழுவிட்டு காய வச்சு தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ தான் பச்சைப்பயிறு நல்லா வறுப்படும். எல்லாத்தையும் வறுத்துக்கணும். கடைசியாக கொஞ்சமாக பச்சைப்பயிறு, 5 ஏலக்காய், அது கூட ஒரு துருவின தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் மொத்தமாக கலந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாலும் நல்லா அரைப்படும். அதுக்காக தான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு 3/4 கிலோ வெல்லத்தில் நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் அந்த பாகு ஊற்றும் போது நல்லா மாவு உருண்டையாக பிடிக்க ஈஸியாக இருக்கும். நல்ல குட்டி குட்டியாக கோலி குண்டு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என் அத்தையும் தங்கச்சியும் உருண்டை பிடிக்க பாகு காய்ச்ச அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்களும் அது மாதிரி யாரோட ஹெல்ப்பாவது வச்சுக்கோங்க. அப்போ ஸ்வீட் செய்யும் போது நல்லா ஈஸியாகவும் இருக்கும், ஸ்வீட் இன்னும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அடுத்து அந்த மாவுக்கான கோட்டிங், அதுக்காக நான் கொஞ்சம் பச்சரிசி மாவும் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கணும். அது வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா முக்கி எடுக்கும் போது அந்த மாவு மேலே ஒரு கோட்டிங் வர அளவுக்கு அந்த மிக்சிங் இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் தான் அதை போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், குயிக்காக குக்காகவும் செய்யும். இந்த தீபாவளியை நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாகவும் ரொம்ப சேஃபாகவும் உங்கள் குடும்பத்தோடையும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த ஸ்வீட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்வீட் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்கவுங்க வீட்டில் செய்வாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு ஏன் முந்திரி கொத்துன்னு பேர் வந்துச்சுன்னா, இது திராட்சை மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறதுனால இதுக்கு முந்திரி கொத்து அப்படின்னு பேர் வந்தது. முந்திரி கொத்துங்கிறதுனால இதில் முந்திரியெலாம் போட்டிருப்பாங்க அப்படிலாம் இல்லை. நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.